கோவா காம்படிஷனுக்கு இன்னும் கரெக்டாக ஒரே வாரம் தான் இருக்குது. ஸோ நான் அந்த பீக் வீக்கில் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை எக்ஸாக்டாக சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நேச்சுரல் பாடி பில்டிங்கில் வாட்டர் கட்டு சால்ட்டு கட்டு நிறையா பண்ணி அவங்க ஃபிசிக் அவங்களே சொதப்பிடுறாங்க. இந்த ப்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 150 டேஸுக்கு மேலே இருந்தது. இப்போ அது 100 நாள் ஆகி 50 நாள் ஆகி இப்போ கடைசி 8 நாள்கிட்ட வந்துருச்சு. எக்ஸாக்டாக இது வெட்னஸ்டேக்கான வீடியோ. நாளையிலேருந்து நம்மளுக்கு பீக் வீக் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பண்ண போகிறது ஃப்ரண்ட் லோட் பீக் வீக்கு. பீக் வீக்லேயே நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று தான் ஃப்ரண்ட் லோட் பீக் வீக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாளான இன்னைக்கு என்னோட ரெகுலர் கேலரிஸ் தான் ரொம்ப லோ கார்பு 1370 கேலரிஸ், அரௌண்ட் 85 கிராம்ஸ் கிட்ட கார்ப் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் என்னோட வாட்டர் இன்டேக்கும் சால்ட் இன்டேக்கும் த்ரூ அவுட் த ப்ரிப்பு ஃபுல்லாகவே சேமாக தான் இருந்தது. நான் எக்ஸாக்டாக டெய்லியும் 8 லிட்டர் வாட்டரும் 10 கிராம் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ஆனால் நம்ம கான்ஸ்டன்ட்டாக ஒரே வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் ஒர்க் அவுட்டும் கார்டியோலையும் எந்த சேஞ்சஸும் பண்ணல. சேம் டெய்லி 20K ஸ்டெப்ஸ், தனியாக 60 மினிட்ஸ் வாக்கிங், அது இல்லாமல் இன்னைக்கு புஷ் ஒர்க் அவுட். மற்றபடி நம்ம ரொட்டீனில் வழக்கமாக பண்ணுற எல்லாமே சேமாக தான் நடந்தது. ஸோ நாளையிலேருந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன், எவ்வளோ சால்ட்டு வாட்டர்லாம் சாப்பிட்றேன், அண்ட் இந்த ஃப்ரண்ட் லோட் பீக் வீக்னா என்னன்றது எல்லாத்தையுமே சொல்கிறேன்.